Dear New Way India business members, I welcome you all. இந்த வீடியோவில் லெவல் போனஸ் இன்கமான ரெஃபரல் போனஸ் கான்செப்டை பற்றி பார்க்கலாம். 8x8 மேட்ரிக்ஸ் ஆன இந்த லெவல் போனஸ் சிஸ்டமில் டைரக்ட் ரெஃபரல்ஸ் அண்ட் இன்டைரக்ட் ரெஃபரல்ஸ் மூலமாக அனாகாயின் வேல்யூஸ் அக்யூமுலேட் ஆகும். இந்த ரெஃபரல் போனஸில் 2 போனஸ் இருக்குது. ஒன்று பிளேஸ்மெண்ட் போனஸ், இன்னொன்று ஸ்பான்சர் போனஸ். இப்போது ஸ்பான்சர் போனஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். அனாகாயின் வேல்யூஸ் மூலமாக ஏர்ன் பண்ணுற இந்த ஸ்பான்சர் போனஸ் ஒரு ஆக்டிவ் ரெஃபரல் போனஸ். நம்ம டைரெக்டாக ரெஃபர் பண்ண மெம்பர்ஸ் எல்லா மாதமும் அவங்களோட தேவைகளுக்கு ஏற்ப பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம். எப்போல்லாம் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் டைரக்ட் ஸ்பான்சரான நமக்கு இந்த ஸ்பான்சர் போனஸ் கிடைக்கும். இப்போது இந்த ஸ்பான்சரை நம்மளாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லெவலில் இருக்கிற இந்த 8 பேரையும் நம்மளோட டைரக்ட் ரெஃபரல்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த சிஸ்டமில் டைரக்ட் ரெஃபரல்ஸை லெவல் 0ன்னு கூப்பிடுவோம். அண்ட் அவங்களோட ஸ்பான்சரான நம்மளை L0 அப்ளைன்னு கூப்பிடுவாங்க. நம்ம டைரக்ட் ரெஃபரல்ஸ் எப்பெல்லாம் பேக்கேஜஸ் பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ ஸ்பான்சர் போனஸாக அனாகாயின் வேல்யூஸை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஒருவேளை இந்த யூஸரை நமக்கு மேலே இருக்கிற L2 அப்ளைன் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய ஸ்பான்சர் போனஸ் இந்த L2 அப்ளைனுக்கு போய் சேரும். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்ம டைரக்ட் ஸ்பான்சர்ஸ்லேருந்து கிடைக்கிறது தான் இந்த ஸ்பான்சர் போனஸ். அண்ட் இதே கான்செப்ட் தான் எல்லா மெம்பர்ஸ்க்கும் அப்ளை ஆகும். இப்போ பிளேஸ்மெண்ட் போனஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். நம்ம டீம் பில்டிங் பண்ணுறது மூலமாக பாசிவாக ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம் தான் பிளேஸ்மெண்ட் போனஸ். இங்கே இந்த L1 to L5 அப்லைன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த மெம்பர்ஸை டவுன்லைன்ஸாக கன்சிடர் பண்ணிக்கலாம். இதில் 1, 2, 3 and 8th மெம்பரோட பிளேஸ்மெண்ட் அனாகாயின் வேல்யூஸ் L1 அப்ளைனுக்கு போய் சேரும். 4th பிளேஸ்மெண்ட்டோட பிளேஸ்மெண்ட் அனாகாயின் வேல்யூஸ் L2 அப்ளைனுக்கு போய் சேரும். இதே மாதிரி 5th பிளேஸ்மெண்ட் வேல்யூ L3 அப்ளைனுக்கும், 6th பிளேஸ்மெண்ட் வேல்யூ L4 அப்ளைனுக்கும், 7th பிளேஸ்மெண்ட் வேல்யூ L5 அப்ளைனுக்கும் அனாகாயின் வேல்யூஸாக போய் சேரும். இங்கே ஒவ்வொரு பிளேஸ்மெண்ட்டும் ஒரு அப்ளைனுக்கு மேப் ஆகிருக்கிற ப்ராசஸை தான் ஸ்பில் மேப்பிங் ப்ராசஸ்னு சொல்கிறோம். இப்போது நம்மளை L1 அப்ளைனாக கன்சிடர் பண்ணி எவ்வளோ பிளேஸ்மெண்ட் வேல்யூஸ் ரிசீவ் பண்ணுவோம், அதோட பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸ் எவ்வளோங்கிறத பார்க்கலாம். நம்மளோட லெவல் 1ல் மொத்தமாக 8 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 4 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு பிளேஸ்மெண்ட் போனஸ் கிடைக்கும். அதாவது 1, 2, 3 and 8th பொசிஷன்ஸ் கிட்ட இருந்து நம்ம அனாகாயின் வேல்யூஸை ரிசீவ் பண்ணுவோம். லெவல் 1ல் இருக்கிற இந்த 8 மெம்பர்ஸ் அவங்களோட 8 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட லெவல் 2ல் 64 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் மொத்தமாக 8 பேர் 4th பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருப்பாங்க. அப்போது நம்ம L2 அப்ளைனா லெவல் 2ல் இருக்கிற இந்த 8 பேர்த்துக்கிட்ட இருந்து பிளேஸ்மெண்ட் போனஸை ரிசீவ் பண்ணுவோம். லெவல் 2ல் இருக்கிற இந்த 64 மெம்பர்ஸும் அவங்களோட 8 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட லெவல் 3ல் 512 பேர் இருப்பாங்க. அதில் மொத்தமாக 64 பேர் 5th பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருப்பாங்க. அப்போது நம்ம L3 அப்ளைனா லெவல் 3ல் இருக்கிற இந்த 64 பேர்த்துக்கிட்ட இருந்து பிளேஸ்மெண்ட் போனஸை ரிசீவ் பண்ணுவோம். இதே மாதிரி லெவல் 3ல் இருக்கிற இந்த 512 பேரும் அவங்களோட 8 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட லெவல் 4ல் 4096 பேர் இருப்பாங்க. அதில் மொத்தமாக 512 பேர் 6th பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருப்பாங்க. அப்போது நம்ம L4 அப்ளைனா லெவல் 4ல் இருக்கிற இந்த 512 பேர்த்துக்கிட்ட இருந்து பிளேஸ்மெண்ட் போனஸை ரிசீவ் பண்ணுவோம். இப்போது இந்த லெவல் 4ல் இருக்கிற 4096 மெம்பர்ஸும் அவங்களோட 8 மெம்பர்ஸை பிளேஸ் பண்ணும்போது நம்மளோட லெவல் 5ல் மொத்தமாக 32,768 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அதில் 7th பிளேஸ்மெண்ட் பொசிஷன்ஸில் இருக்கிற இந்த 4096 பேர்கிட்ட இருந்து L5 அப்ளைனா நம்ம பிளேஸ்மெண்ட் போனஸை ரிசீவ் பண்ணுவோம். நம்ம டீம் மெம்பர்ஸ் அவங்க தேவைகளுக்கு ஏற்ப ஏதோ ஒரு பேக்கேஜை மாதம் பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது இந்த 5 லெவல்ஸ்லேருந்து மொத்தமாக 4684 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து பிளேஸ்மெண்ட் போனஸ் ரிசீவ் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது. ஸோ இது மூலமாக பிளேஸ்மெண்ட் போனஸ்னால் என்னன்னு தெரிஞ்சிருப்போம். நியூ இந்தியா பிஸ்னஸ் பிளான் ஒரு ஹைப்ரிட் பிஸ்னஸ் பிளான். அதில் மேட்சிங் போனஸ் சிஸ்டம் அண்ட் லெவல் போனஸ் சிஸ்டம்லேருந்து மேசிவ் இன்கம்மை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் அப்டேட்ஸ். தேங்க்யூ.